பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்கனவே அமோனியா வாயு அகற்றும் பணி தொடங்கியிருந்தது. இன்றும் அந்த பணியானது தொடங்க இருக்கிறது. மேலும் அங்கு நடக்கக்கூடிய சூழல் என்ன, எத்தனை பேர் அங்கு இந்த அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், கள நிலவரங்களை சொல்லுங்க. வணக்கம் வீராணி. பெரியபாளையம் அருகே கடல் உணவு பதப்படுத்தும் நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக பைப்புகளில் தேங்கியுள்ள அமோனியாவை அகற்றும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பை கிராமத்தில் தனியார் கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 18 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் தொழிற்சாலையில் இருந்த 4 டன் பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகள் மாற்றுத் திறன்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. தொழிற்சாலையில் 3 டேங்கர்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வல்லுநர்கள் குழுவினர் பாதுகாப்பாக டேங்கர் லாரியில் அகற்றினர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் பைப்புகளில் தேங்கியுள்ள அமோனியாவை அகற்றும் பணிகள் 2வது நாளாக இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அமோனியா கையாள்வதில் அனுமதி வாய்ந்த வல்லுநர்கள் குழுவினர் பாதுகாப்பு கவச உடைகள் அணிந்து இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப்படை, மாநில பேரிடர் மீட்புப்படை, தீயணைப்புத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என பல்வேறு துறை அதிகாரிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2வது நாளாக திருப்புறங்களிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவிக்கையில், எதிரத்தில் தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்ட அமோனியா வாயு நேற்று பாதுகாப்பாக டேங்கர் லாரிக்கு மாற்றப்பட்ட நிலையில் பைப்புகளில் தேங்கியுள்ள அமோனியா மற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த பணிகள் நாளைக்குள் முடிவடையாததில் நாளையும் தொடர வாய்ப்புள்ளதாக கூறினார். மேலும் போக்குவரத்தை அனுமதிப்பது குறித்து இன்று நாளை முடிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள். இதனால் அந்த அமோனியா வாயுவானது தற்போது அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2ஆம் நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஸ்வநாதன்.